ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆமென். நியாயப்பிரமாணம் யாருக்காக விதிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கும்போது, ஆமென், அக்கிரமக்காரர்களுக்கும் அடங்காதவர்களுக்கும், ஆமென், பாவிகளுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும், ஆமென், இன்னுமாக சீர்கெட்டவர்களுக்கும் அசுத்தத்திற்கும், ஆமென், இன்னுமாக தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவனுக்கும் கொலைபாதகருக்கும், ஆமென், வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற, ஆமென், ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருந்த மற்ற எந்த செய்கைக்கும் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆமென், இந்த நியாயப்பிரமாணம் இப்படிப்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்து ஆண்டவருக்குள்ளாக மனம் திரும்புவோம். ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.